ஜாதி மோசமா வர்ணாசிரமம் மோசமா? எல்லாருக்கும் இந்த குழப்பம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் எதுன்றே கூட கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. வர்ணாசிரமன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாதின்றது அதுக்கு மேலே கட்டப்பட்ட சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஜாதி இல்லைன்னா வர்ணாசிரமம் இல்லை, வர்ணாசிரமம் ஜாதி இல்லைன்ற மாதிரி இப்போ ஆகி போயிடுச்சு. இப்போ நமக்கு கண்டெம்பரரி இஷ்யூ, நமக்கு இந்த காலத்தில் எது மோசம் அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு வேணும். வர்ணாசிரமம் பற்றி ஔவையாரே பாடியிருக்கு எங்கள் இதில் சங்க இலக்கியங்களில். அதாவது நூல் எனிலோ கோல் சாயும், நுந்த முறையில் வெஞ்சமராம், கோல் எனிலோ குடி சாயும், நாளாவான் மந்திரியுமாவான், மக்கள் துணையுமாவான், அந்த அரசே அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராஜா இருக்க, ராஜாவோட மந்திரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் போடணும். அப்போ யாரை போய் அந்த இடத்துல போடுறது அப்படின்னு சொல்லி அவையார்ட்ட கேட்பாரு. அப்போ சொல்லுவோம், நீ ஒரு பிராமணனை போட்டேன்னா அவன் புத்திசாலித்தனத்தில் உன்னை காலி பண்ணி விட்டுருவேன். அடுத்து சத்திரியனை போட்டேன்னா ஊர் பூரா சண்டை போட்டுட்டு தெரியுவேன், அது உனக்கு கஷ்டம். அடுத்து கோலின்ல அந்த செட்டியார், அதாவது வாணிபர், அவரை போட்டேன்னா மக்களுக்கு அளந்தளந்து செஞ்சிருவாரு, அதனால மக்கள்லாம் கஷ்டப்பட்டுருவாங்க. அடுத்து நான் யாருக்கு கொடுக்கும்னா சத்திரியன் ஒருத்தர், கடைசியில் ஒருத்தருக்கு பாருங்க சூத்திரன், அவனுக்கு கொடு, அவன் தான் மக்களோட மக்களாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் ஓகே வர்ணாசிரமம் பற்றி. இப்போ ஜாதி தான் மோசம் அப்படின்னா அதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். அன்னைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார்ல, சனாதனத்தை ஒழிக்கணும். சனாதனத்தை ஒழிக்கிறது ரைட்டா தப்பான்றதை பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் சனாதனத்தை அது பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தை. அவங்க தாத்தா கூட அந்த வார்த்தையை சொன்னதில்லை. ஏன்னா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த வார்த்தையில அவர் விடலை. இவர் விட்டாரு, அவங்க பெருசாக அப்படிங்கும்போது சத்தம் போட்டு அவர் விட்டாங்க. ஏன்னா இவர் இளம் தலைவராக இருக்கார், நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காரு. சரி, நம்மளை இப்போ இன்னும் கொஞ்சம் எதுக்கு வளர்த்து விடணும் அப்படின்றதுக்காக விட்டுருப்பாங்க. அதை பற்றி பேச்சு கிடையாது. நான் ஏன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர். இது திமுக ஒரு ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சியோட உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா இளைஞரணி. அந்த இளைஞரணி சுப்ரீமோ உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால தான் அவரை பற்றி நான் சொன்னேன், வேற எந்த காரணமும் கிடையாது. இப்போ ஜாதியை பற்றி பேசும்போது இவ்வளவு சமூக ஒரு சனாதனத்தையே ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த எவ்வளவு பெரிய தலைவராக வேணா இருந்துட்டு போட்டோம். அவரை, அதாவது திருமாவளவன் பெரிய அரசியல் தலைவர் தான் அவர். உசிலம்பட்டியிலையோ, மதுரை உசிலம்பட்டிலையோ, திண்டிவனம் மயிலத்திலையோ, ஒரு திருப்பூர்லையோ, ஒரு கரூர்லையோ நிப்பாட்டி, ஒரு பெரும்பான்மை ஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சிட முடியுமா? எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, அது கட்டாயம் முடியாது. ஏன்னா ஜாதி தான் நீ தெரிவிக்க படு மோசமான ஒன்று. நிறைய ஜாதிகள். அப்போ மக்களை எல்லாத்தையுமே ஒரே ஒரு பார்ப்பனியம், ஒரு பிராமணியம்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் மக்களை அப்புறம் குவிக்க வச்சுட்டு, மைண்டை ஃபுல்லாக குவிக்க வச்சுட்டு சுற்றிலும் எல்லா தப்பும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக உத்தரபுரத்தில் ரெண்டு சமூகத்துக்கு இடையில செவரை கட்டினது பிராமணனா? கட்டாயம் கிடையாது. திரௌபதி அம்மன் கோயிலில் பிரச்சனை பண்ணது பிராமணனா? வேங்கை வயலில் ஒரு பெரிய ஒரு தண்ணி தொட்டியில் அக்ரிணை கூட பண்ணாது, அந்த வேலையை போய் பண்ணிட்டு வந்தேன், மலத்தை போய் கலந்து வச்சாங்க, அது பிராமணனா? கட்டாயம் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நமக்கு. நம்ம கவனத்தை போல ஒரே இடத்துல குவிக்க வைக்கிறோம். இப்போ இளையராஜா ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்துக்கு நுழையும் 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டாங்க. அதை பற்றி அதிகமாக பேசணும். அதை பற்றி அதிகமாக பேசணும் யார் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஊருக்குள்ளேயே நுழைய விட மாட்டான், அவன் தான் அதை பற்றி பேசினான். அப்படின்னா ஜாதியை வளர்க்குறது ஃபுல்லாகவே அரசியல் கட்சிகள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதான் ஒரு பார்ட்னர் பாருங்க, சமநீதி பார்க்கடை ஜாதியை கயிறு கொண்டு கடைந்திரே, மேலும் அவதே வரவில்லை, ஜாதி நஞ்ச அனல் போல் பரவதடா, அணைப்பார் இல்லையோ அப்படின்னு சொன்னான். அதாவது சமநீதி பேசிட்டு ஜாதியை கயிறை வச்சுதான் நம்ம கடையிறாங்க. இது பார்க்கடல அமுதம் வராது, ஜாதி நஞ்சு தான் பரவும். அதனால யாருமே அந்த கேஸ்டிசத்திலிருந்து வெளியே போகணும்னா நம்ம போல இளைஞர்கள் கேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உன் சொந்த கட்சிக்காரர், சொந்த ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க. அப்போதான் கேஸ்டிசத்திலிருந்து மெரிட்டோக்ரஸி போகும். நம்ம 150 கோடி மக்கள் இருக்கோம், 150 கோடி மக்கள் வாழணும்னா மெரிட்டோக்ரஸி வரணும். நான் இதை செஞ்சேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை செஞ்சேன், நான் ஒரு நாட்டுக்கு இது, ஹெல்த்துக்கு இது பண்ணேன், எஜுகேஷனுக்கு இதை நான் பண்ணேன், ஒரு எரிசக்திக்கு இதை பண்ணேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும். இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னை போய் முன்னேறுறது? அதான் எல்லாமே நம்மளோட கையில் இருக்கு. ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படிதான் போகும். பாலிடிக்ஸோட கரன்சின்றது ஓட்டோட ஃபல்கரம் ஜாதி, அதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.